வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் லைட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. எடுத்துக்கலாம். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிக்ஜாம் புயலின் காரணமா வந்த அந்த 2 நாள் மழை, அந்த 2 நாள் மழைக்கே பாத்தீங்கன்னா சென்னையே ஒரு வழி அடிச்சு. ஆமா. மழை பெஞ்சு இத்தனை நாள் ஆகியும் இன்னுமே சென்னையில பல ஏரியாக்கள் நீர் பற்றாம சரியாகாம தான் இருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலை அவங்களோட பணியை சரியா செஞ்ச துப்புரவு பணியாளர்கள், போலீஸ்காரங்க, ஈவிமேன் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரி மழையில கஷ்டப்படுறவங்க குடும்பத்தை தேடி தேடி போய் உதவுன சமூக ஆர்வலர்கள் பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். முகம் தெரியாத பல பேர் இருந்தாலும் அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா KPY பாலா அவரெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாலா அவர்களும் சரி, அறந்தாங்கி நிஷாவும் சரி. ஸோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா இந்த கோடி எல்லாம் சம்பாதிக்க மாட்டாங்க, லட்சத்துல தான் சம்பாதிப்பாங்க. அந்த லட்சத்துல சம்பாதிக்கிற அந்த பணத்தை கூட இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மக்களுக்கு செலவு பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்து மக்களுக்காக செலவழிச்ச அந்த விதம்ன்றது உண்மையிலேயே மனதார பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்ப KPY பாலாலாம் பாத்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்லயே மொத்தம் 2,20,000 சம்திங் தான் இருந்திருக்கு. அதுல வாடகைக்கு மட்டும் ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு 2 லட்சத்தை எடுத்து அந்த 2 லட்சத்தையும் மக்களுக்காக செலவு பண்ண அந்த மனசு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். சொல்லி நான் நேத்தியே வந்திருப்பேன். ATM ஓப்பன் இல்லை. ஸோ அதனால தான் இருந்த அக்கௌண்ட் அந்த காசு மொத்தமாக செஞ்சு ஒரு 2,4 லட்ச ரூபாய்ட்டு இருந்தது. ஸோ அந்த 20,000 சும்மா 2 மேலே வச்சுட்டு 2 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். ஸோ எல்லாரும் கொடுக்குறாங்க 1000 ரூபா. ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான் இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள இந்த ஊர் பார்த்துக்கிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக நாங்க இத்தனை கோடி ஒதுக்கணும், அத்தனை கோடி ஒதுக்கணும் அப்படின்னு 1000 கோடி கணக்குல தான் ஒதுக்குறாங்க. ஆனா திரும்பவும் அதே பிரச்சனை தான் வருது. இத்தனை கோடி ஒதுக்குனீங்களே, அதெல்லாம் என்னதான் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்ப அதை பேசுற நேரம் இல்லைங்க, நம்ம வந்துட்டு களத்துல இறங்கி வேலை செய்யணுங்க அப்படின்னு சொல்றாங்க. களத்துல இறங்கி வேலை செய்யறதுலாம் சரி, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதை வரும் முன்னே அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செஞ்சு மக்களை காப்பாத்துறது அரசாங்கத்தோட வேலை. ஆனா அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்காம நாங்கெல்லாம் பாருங்க, தண்ணியில இறங்கி மக்களை போய் பாக்குறோம், தண்ணியில இறங்கி மக்களுக்கு 1000 ரூபா 6000 ரூபான்ற அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறோம், அரிசி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசியல்வாதிங்க தண்ணியில இறங்கி அரிசி கொடுத்து போட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு அடுத்த தடவை இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களே யோசிப்பாங்க போல இருக்கு. நமக்கு வந்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு இல்லை அடுத்த வருஷத்துக்கு எதனா டாபிக் வேணும்பா, அதுக்கு இந்த மாதிரி எதனா இருந்துட்டே இருக்கணும். நம்ம இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் நாம எப்படி இந்த தண்ணியில இறங்குறது, அரிசி கொடுக்கறதுக்கு மேல ஸ்டிக்கரை ஓட்டுறது, ஸ்டிக்கரை ஒட்டி எப்படி நம்ம போட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறது அப்படின்னு அவங்களே இதெல்லாம் வேணும்ட்டே சரி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு வருஷம் மழை பெய்யும் போதும் சென்னை மூழ்கிறத பார்க்கும்போது விக்ரம் படத்துல கமல் சார் பாடின அந்த பத்தல பத்தல சாங்ல வர அந்த லிரிக்ஸ் கரெக்டா ஞாபகம் வருது. இதெல்லாம் கூட கட் பண்ணிடுவாங்க தானே. இந்த லிரிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு லிரிக்ஸாக தான் இருக்கு. இந்த ஏரி குளம் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு அந்த இடத்த மண்ணு போட்டு மூடி அதுக்கு மேலே வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் என் இடத்த அடிச்சு நீ வீடு கட்டினல, இப்போ வீட்டுள்ளே வரம் பாடுறா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்து இதாண்டா எங்க இடம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அடையாளம் காட்டுற மாதிரி தான் இந்த மழையை நமக்கு உணர்த்திட்டு போயிருது. இந்த அடையாளம் காட்டுச்சுல, இந்த மழை வரும்போது இதெல்லாம் இந்த ஏரி இடம்பா, இந்த இடத்துல இவங்களாம் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு அடையாளம் காட்டின இடத்த அங்க இருக்கிற எல்லாரையும் அப்புறப்படுத்தி திருப்பவும் ஏரிகளுக்கே விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஊரும் நல்லா இருக்கும், சென்னையும் டிசம்பர் மாசத்துல தப்பிக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வருஷம் பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்கிட்ட தண்ணிக்காக பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நம்ம கிட்டயே தண்ணி இருக்கும். இதெல்லாம் சொன்னா எங்க கேட்க போறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த மக்களுக்காக நான் இருப்பேன், மக்களுக்காக போராடுவேன் சொல்றவங்களோட மனசு எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா கமல் சார் இந்த புயல் மழை வந்ததுக்கு அப்புறம் கமல் சார் வந்து ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அரசு எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டாலும் இயற்கை சீற்றங்களின் விளைவுகளை ஓர் எல்லை வரைதான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அரசுக்கு ஆதரவாகவும் இயற்கை சீற்றத்தினால்தான் இவ்வளவும் நடந்துச்சு அப்படின்னு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம முதல்ல மக்களுக்கு உதவும், அரசு விமர்சிக்கிறத அப்புறம் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்பொழுது நாம் குறை சொல்லி கொண்டிருப்பதை விட இறங்கி வேலை செய்ய வேண்டியது நம் கடமை, நம் அனைவரும் கடமை. அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்திருக்கிறோம். மக்களுக்கு உதவுவது என்பதை முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அரசை விமர்சிப்பது நாம் அப்பிறகு செய்யலாம். இந்த மாதிரி பேரிடர்கள் வரும் பொழுது அதை நாம் அவற்றிலிருந்து அப்போதைக்கு தற்காத்துக் கொள்வது எப்படி,
பிறகு அது நீண்டகால திட்டங்கள் என்ன, தீர்வுகள் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். அதுலயும் ஒருபடி மேல போய் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது உலகம் பூராவும் நடைபெறும் ஒரு நிகழ்வு. இது ஏதோ திடீர்னு நடந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது கிளைமேட் சேஞ்ச் என்று உலகம் பூராவும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு. இங்க மட்டும் ஏதோ திடீர்னு வந்துருச்சுங்கிறது இல்லை. இப்போ எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த திமுக அரசுக்கு ஆதரவா இயற்கை சீற்றத்தால் தான் இப்படிலாம் நடந்திருக்கு, மற்றபடி நம்ம அரசை இப்போ குறை சொல்ற நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கமல் சார், இதே அதிமுக அரசு இருக்கும்போது அப்போன்ட்டு அப்படியே பொங்கி எழுந்துட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜா புயல் கடந்த பூமியை பார்வையிட்ட பின்னும் பெருஞ்சேதம் ஒன்றும் இல்லை என ஊடகங்களில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அறிவிக்கும் அரசியல்வாதிகளை முதலில் நாம் தேசத்தின் பேரிடராக அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 2020 பெஞ்ச மழைக்கு அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. 1 மணி நேர மழை தள்ளாடுகிறது தமிழகத்தின் தலை, வடகிழக்கு பருவமழை வரட்டுமா என்று மிரட்டுகிறது, கருணை மழையை சேகரிக்க நீர்நிலைகள் தயார் செய்யப்படவில்லை, கடந்த வெள்ளத்தில் கற்ற பாடமென ஏதுமில்லை, வடிகால்கள் வாரப்படவில்லை, குழந்தைகள் மருத்துவமனையிலும் நீர் புகுவது குறையவில்லை, கரையோர மாவட்டங்கள் மேல் கடைக்கண்ணாவது வையுங்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. இது என்ன லாஜிக்னே தெரியல. திமுக அரசு காலத்துல ஏதாவது ஒரு பேரிடர் இந்த மாதிரி மழை வெள்ளம் வந்தா அதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அரசாங்கத்தை குறை கூறக்கூடாது, அரசாங்கத்தை நம்ம அப்புறமா குறை கூறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதே அதிமுக காலத்துல போன மழையில் எந்த பாடமும் கத்துக்காம இன்னமும் இப்படி மக்களை கஷ்டப்படுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு பார்த்து அதிமுக கேள்வி கேட்கிறாரு. அதாவது ஒரு எம்பி சீட்டுக்காக எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் கமல் சார் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வரப்போற எலெக்ஷன்ல அவர் கண்டிப்பா ஒரு எம்பி சீட் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில திமுகவுக்கு இவ்வளவு பெரிய முட்டு கொடுத்திருக்கிறாரு. கமல் சாருக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நாம வந்துட்டு அவரை ஒரு கலைஞனா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம், அதை விட எம்பி சீட் ஒன்றும் பெருசு கிடையாது. ஸோ அவர் மக்களின் பக்கம் நின்று அரசாங்கம் செய்யும் தவறை சுட்டி காட்டணுமே தவிர ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுன்றது அவரோட அந்த அறிவுக்கு சிறந்த விஷயமே கிடையாது. ஆனா அதை வந்துட்டு அவர் செய்யறாரு. கமல் சார் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து இந்த அரசியலையே அவரோட கோணத்துல வேற ஒரு ஸ்டைல கையாள்வாரு அப்படின்னு பார்த்தா அவரும் வழக்கமான அரசியல்வாதி மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் கட்சியில மக்கள் மீதி மையம் தான் இருக்கு. இவர் இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா அந்த மீதியும் இருக்காது, மக்கள் அவரை புறக்கணிச்சிருவாங்க அப்படின்றது அவர் போட்ட ட்வீட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து இதே மாதிரி விஜய் அவர்கள், ஸோ விஜய் அவர்களும் அடுத்த அரசியல் காலத்துல குதிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற ஒரு சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கை கோர்ப்போம் துயர் திருப்போம் அப்படின்ற பேர்ல அரசாங்கத்து கூட இணைந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை அவரோட மக்கள் இயக்கம் மன்ற நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். இதை பார்க்கும்போது நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த மக்கள் கஷ்டத்துல இருக்கும்போது விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு அப்படின்றது நல்ல விஷயம் தான். இவர் இந்த அறிக்கை விடும்போது கூட கொஞ்சம் அட்வைஸும் சேர்த்து விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்துட்டு பழமொழியும் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஓகே, இந்த மாதிரி ஒரு நடிகர் மக்களுக்கு செய்யறாரு அப்படின்னும் போது அவர் வந்துட்டு இவங்க தான் செய்யறாங்கன்னு சும்மா ஓரளவுக்கு வெளில தெரிஞ்சா பரவாயில்ல. இந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பண்ண அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது இதுக்கு நீங்க பண்ணாமலே இருந்துக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அப்படியான அலப்பறை அவங்க பண்ணது. அதுல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதிப்படைஞ்சவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கம் சார்பா. இப்ப சாப்பாடு போடுறீங்க அப்படின்றது அவங்களோட துயர் துடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல போயிட்டு இப்ப சாப்பாடு பாருங்க இவரு தான் போட்டாரு அப்படின்னு சொல்லி விஜயோட போட்டோவை வச்சுட்டு அப்படியே ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அருவருப்பா இருந்தது. இந்த மாதிரியான நேரத்துல கூட ஒரு பப்ளிசிட்டி அப்படின்றது தேவையே கிடையாது. இது ஒன்றும் உலக சாதனை கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பசியால வாடுறவங்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்துட்டு ஒருத்தரோட அடிப்படை கடமை. இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்கணும்ன்றது ஒரு கடமை தான். வந்துட்டு நான் ஏதோ உலக சாதனை பண்ணிட்ட மாதிரி இங்க பாருங்க இவர் தாங்க பண்ணாரு அப்படின்னு சொல்லி போட்டோ தூக்கிட்டு சுத்துறதுன்றது ஒரு அருவருப்பான கேவலமான ஒரு விஷயம். அதே மாதிரி மக்கள் இயக்க செயலாளர் இந்த ஆனந்த் இருக்காருல்ல, அவரு போயிட்டு ஒரு சில இடங்கள் அந்த குப்பையெல்லாம் அள்ளுறாரு. குப்பையா அள்ளலாம் இல்ல, அதாவது கீழே இருக்கிற குப்பையை லைட்டா ஓரம் தள்ளிட்டு அந்த இடத்துல கிருமி நாசினி தெளிக்கிறாரு. அவரு கூட ஒரு 20 பேரை கூட்டு போயிட்டு அதுல விஜய் அவர்களோட மக்கள் இயக்க கொடியை வச்சுக்கிட்டு இந்த மலைக்கு போகும்போது சாமியை ஐயப்போ அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி வந்துட்டு தளபதி இளைய தளபதி அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறானுங்க. காதுல தலைவலி தலைவலின்னு கேக்குது. ஆமா, என்ன வலி தலைவலி. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ?
தண்ணியே இல்லாத இடத்துல இதை ஓட்டிட்டு ஏன்னா ஒரு வராங்க. ஆபத்து காலத்துல உதவுறது கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கத்திட்டேவா சுத்துவீங்க? இதெல்லாம் ரொம்ப மோசம் அடே. ஆ. அதே மாதிரி இந்த குடிசை பகுதிகளெல்லாம் போயிட்டு இவங்க இந்த கொடை அரிசி அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த குடிசை மேல போத்துறதுக்கு இந்த தார்பாய் மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த தார்பாயை வந்து இவரு அந்த ஆனந்த் வந்து பிரிச்சு காட்டும்போது பாத்தீங்கன்னா அதுல விஜயோட ஸ்டிக்கர் இருக்கு, இந்த லியோ படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. அடப்பாவீங்களா! அது காட்டணும்னே பண்ண மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த நோட்டா படம் தான் ஞாபகம் வந்தது. ஏன் இன்னும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல? அதெல்லாம் அப்பவே ரெடி ஆயிடுச்சு சார். ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டிக்கரா? நம்ம கட்சி ஸ்டிக்கர் ஓட்டலன்னா அதை நாம தான் கொடுக்குறோங்கிறது எப்படி சார் தெரியும்? ஒருத்தருக்கு நாம செய்யற அந்த அடிப்படை உதவியில கூட ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க விளம்பரத்தை தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் மற்ற அரசியல்வாதிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மற்ற அரசியல்வாதிகள் இருந்து வேறுபட்டு ஒரு மாற்று அரசியலை விஜய் அவர்கள் கொடுப்பாங்க, விஜய் அவர்களோட மக்கள் இயக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒட்டி போற இடத்துல விளம்பரம் தர்றது, இந்த சாப்பாடு போடும்போதுக்கு இந்த போட்டோ தூக்கிட்டு போறதெல்லாம் எப்படின்னா அது மாற்று அரசியல்ல மானங்கட்ட அரசியல். இதைதான் நான் அப்பயே சொன்னேன். விஜய் அவர்கள் இந்த உதவுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையை விடும்போது இந்த அட்வைஸும் சேர்த்து விட்டுருந்தாரு அப்படின்னா அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். பட் இவங்க இந்த மாதிரி அல்பத்தனமா பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு நல்ல பேரை விட இதுக்கு நீங்க செய்யாமலே இருக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்களோட மக்கள் இயக்கத்து மேல மக்களுக்கு ஒரு சின்ன வெறுப்பு தான் உண்டாகுது. அதுக்காக ஒருத்தர் செய்யறதே தெரியவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியலாம். அதாவது இப்ப நீங்க ஜென்ரலா ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு உதவி பொருள் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யாரும் கொடுத்தோன்னு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பிடிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க யாருப்பா ஏதாவது அரசியல் கட்சியா இல்ல என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காத அரசியல் கட்சியா இருந்தா அவங்க கிட்ட அவங்களாம் வாங்குறதே கிடையாது. இந்த மாதிரி கேட்டு ஓ நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த உதவியே வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க எடுத்து போய் கொடுத்தாலே ஓகே இவங்க தான் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியும் இல்லையா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஒரு சின்ன பேட்ஜ் மட்டும் சட்டையில குத்திங்க, சட்டையில டிஷர்ட்ல ஒரு பேட்ஜ் மட்டும் குத்திக்கிட்டாலே அந்த அவங்க மாதிரி கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஓ ஓகே. நீங்க தானாப்பா அப்படின்னு. அதை விட்டுட்டு பேட்ஜ் குத்திக்கிறீங்க, பெரிய பெரிய கொடி எடுத்துக்கிறீங்க, அப்புறம் நீங்க கொடுக்குற பொருளை ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, போட்டோ வச்சுட்டு சுத்துறீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் நீங்க ஆரம்பத்திலேயே தவிர்க்கல அப்படின்னா இந்த மாதிரியான அல்பத்தனமான செயல்களை பார்க்குற மக்கள் அரசியல்ல உங்களை மொத்தமா தவிர்த்துருவாங்க. இது உங்களுக்கு நல்லதே கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த செத்த பணத்துல கூட எப்படா நம்ம விளம்பரம் தேடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயையோ. குரூப் இருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ். நீங்க கூட நிறைய ஏன்? கேள்விப்பட்டிருப்பீங்க அஜித் இதுக்கு இத்தனை கோடி கொடுத்தாரு அதுக்கு அத்தனை கோடி கொடுத்தாருன்னு சொல்லி கதை கதையா அளந்து விடுவானுங்க. ஆக்சுவலா அஜித் இது வரைக்கும் கொடுத்தாருன்னு சொல்ற அந்த அமௌண்ட் வச்சு இந்தியாவோட மொத்த கடனே அடைக்கலாம், அந்த அளவுக்கு இவனுக்கு கதை கட்டி வச்சிருப்பானுங்க. அவனுங்களை பொறுத்தவரை எப்படின்னா யார் செத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துல எப்படி பப்ளிசிட்டி தேடலாம் அப்படின்றது. இப்போ நான் இந்த விஜய் மக்கள் இயக்கம் சொன்னல, இப்போ அவங்களாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. அவங்களாவது கொடுத்துட்டு கொடுத்தேன்னு சொல்றாங்களே. அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு படி மேல. அஜித் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை எட்டி கூட பார்க்க மாட்டாரு. அவர் வந்துட்டு அமீர் கான் அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் தான் உதவி பண்ணுவாரே தவிர தன்னை வாழ வச்சு இந்த தமிழ் மக்களுக்கும் அடிப்படை ரசிகனுக்கு ஓடி வந்து உதவிலாம் பண்ண மாட்டாரு. அவருடைய ரேஞ்சே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்களா, அஜித் இந்த குடிசை மக்களை பார்த்தாரு, இந்த ஏழை மக்களை பார்த்தாரு, இந்த ஏழை விவசாயி சந்திச்சாரு, இல்ல யதார்த்தமா ஒரு ஏழையை பார்த்தாருன்னு கூட நியூஸ்ல நீங்க பார்க்க முடியாது. அஜித் அவர்களை எப்ப பார்க்கலாம் அப்படின்னா ஏர்போர்ட்ல பிளைட்ல போற அந்த ஹை கிளாஸ் பீப்புளோட தான் நீங்க பார்க்கவே முடியும். ஸோ எந்த ஏழை குழந்தை எந்த ஏழை ரசிகன் வந்துட்டு ஃப்ளைட்ல போறான்? இவரோட ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல ஏறுறவங்கள பார்த்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போவாரு. கேட்டா அவனுங்க சிம்பிள் சிட்டி அப்படின்னு. சிம்பிள் சிட்டிக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாம சுத்துறானுங்க. சரி அதை விட்டுருங்க. இந்த அஜித் ஃபேன்ஸ் இந்த புயல்ல கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐயோ எல்லாரும் உதவி பண்றாங்க அப்ப நம்மளும் ஒரு பங்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் இந்த ஷூட்டிங்ல போட்டோ எடுத்துருப்பாங்கல்ல அந்த போட்டோ போட்டு புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு மறைமுகமாக உதவி செய்யும் அஜித் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டாங்க. அதே மாதிரி ட்விட்டர்ல என்ன போட்டானுங்க அப்படின்னா அஜித் சார் வந்து மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு வந்துட்டு மறைமுகமா நிறைய உதவிகள்லாம் பண்றாரு. அவர் வந்துட்டு இந்த மத்தவங்க மாதிரி கேமரா எடுத்துட்டு போயிட்டு இந்த ஷூட் பண்றது இந்த ரீல்ஸ் பண்றதெல்லாம் பண்ணல, அவரை மாதிரி கொஞ்சமாவது இருங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் ஒண்ணு. இது அஜித் சார் படிச்சாலும் அவரே சிரிப்பாரு, என்னடா உங்க காமெடிக்கு ஒரு அளவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நான் தான் சொன்னல அவர் வந்துட்டு ஆமீர் கான் ரேஞ்ச், ஆமீர் கான் மாதிரியான ஆட்களுக்கு தான் உதவி பண்ணுவார். இந்த அடுத்தவன் கஷ்டத்துல கூட தயவு செஞ்சு அல்பத்தனமான பப்ளிசிட்டி இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் தயவு செஞ்சு தேடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமானது. நீங்க எங்கேயாவது நோட் பண்ணிருக்கீங்களா இந்த விஜய் ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, கமல் சாரோட ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, அதுக்கப்புறம் சூர்யா ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, கார்த்திக் ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, ஏன் விஷாலோட ஃபேன்ஸ் கூட உதவி பண்ணாங்க அப்படின்னு நீங்க நியூஸ்ல பாத்துருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல அஜித் சார் சொல்லி அஜித் சார் சார்பாவோ இல்ல அஜித் ரசிகர்கள் இந்த உதவி பண்ணாங்கன்னு எங்கேயாவது நீங்க நியூஸ் பாத்தீங்களா? இவ்வளவுதான் அவங்க. அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது கூட இருக்கிறீங்களா இல்லையான்றது மட்டும்தான் கணக்கு. இந்த மற்ற நேரத்துல வந்துட்டு நாங்க பெரிய இது நாங்க பெரிய அதுன்றல 10 பைசா பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். இந்த அஜித் ஃபேன்ஸ் உருட்டுறதுலயே பெரிய உருட்டு என்ன தெரியுமா? அஜித் வந்து இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட 100 ஏழைகளை அவங்கள வீட்டுல கூப்பிட்டு தங்க வச்சிருந்தாரு. வீட்டுல கூப்பிட்டு தங்க வச்சது மட்டும் இல்லாம
அந்த 100 பேருக்கும் கேள்விப்பட்டேன். தலா ஏதோ 10,000 10,000. வீதத்துல 1 கோடி வரையும் அவர் ஆமா கொடுத்துருக்காரு ஆமா. அப்படின்னு அவசரமா உருட்டுறானுங்க. ஏன்னா அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் இறங்கி வேலை செய்யறாங்க, அப்ப நம்மளும் அப்படியா? இதை பொய்யா உருட்டணும் அது? அப்படின்னு. ஐயோ. ஏன்டா உருட்டும் போது கொஞ்சம் கவனமா உருட்டுங்க. அவர் வீட்டுல 100 பேரை தங்க வச்சு ஆளுக்கு தலா 10,000 கொடுத்தாரு அப்படின்னா அட 100 பாவிங்களா. × 10,000 10 லட்சம் தான் வருது. பொய்யா? இன்னும் 90 லட்சம் இடிக்குது. ஓ அவசரத்துல ஆமா. உருட்டுறத கொஞ்சம் கவனமா உருட்டுங்கடா. ஆனா இந்த அஜித் ஃபேன்ஸோட உலகம்ன்றது அது எப்பயுமே ஒரு தனி உலகம் தான். அது வந்துட்டு இந்த பூமியே கிடையாது, அது ஒரு வேற்று கிரகம் அவங்களது. இந்த 100 ஏழைகளை அஜித் அவர்கள் அவரோட வீட்டுல தங்க வச்சாருன்னு சொன்னானுங்கல்ல, அதுல வந்துட்டு முதல் ஏழையா ஆமீர் கானும் 2வது ஏழையா விஷ்ணு விஷாலும் தான் இருப்பாங்க போல. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இது யாருக்குமே தெரியாது, இதை ரகசியமா அஜித் பண்ணாரு. சரி, ரகசியமா அஜித் பண்ண உனக்கு மட்டும் எப்படா தெரியும் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இது யாருக்குமே தெரியாதுன்றதை தாண்டி இந்த மாதிரி அஜித் சார் உதவி செஞ்சாருன்ற ஒரு விஷயம் அஜித் சாருக்கே தெரியாது. அடுத்து இன்னொரு முக்கியமான நபர், இங்க தலைவர்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறல, இங்க நான் தான் king, தெரிஞ்சது. நான் வச்சத ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாருல ரஜினி சார், அவர் எங்க போனாருன்னு தெரியல. சும்மா அந்த படத்துல மட்டும் இந்த வாரி வாரி கொடுக்கறது, இந்த உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றது, இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அப்படின்னு இந்த படத்துல மட்டும் பாடிட்டு ஸ்டேஜ்ல ஏறி நின்று என்னை வாழ வைக்க தமிழக மக்களே அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, மக்களுக்காக ஏதாவது இறங்கி செய்யணும். என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். ஆ, ஆ. உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழக்கும் கொடுப்பது முறையல்லவா? அந்த மனுஷன் அப்பவும் செஞ்சதில்லை, இப்பவும் செஞ்சதில்லை, எப்பவுமே செய்ய போறதில்லைன்றது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த ரஜினி அவர்கள் வந்துட்டு ஒரு வாய் கூட வார்த்தை திறக்கவே இல்லை. அதே மாதிரி வந்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு பெருசா எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா இந்த ரஜினி ரசிகர்கள் பண்ண கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மழை பெஞ்சு இத்தனை நாள் ஆச்சுல்ல, அப்பெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. அவரோட பிறந்தநாள் நேத்து வந்துச்சு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப சீக்கிரமா நேத்து தான் உதவியே பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, இந்த வந்துட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம செத்ததுக்கு அப்புறம் பாலை ஊத்துற கதைன்னு, அந்த மாதிரி தான் இவங்க. இந்த புயல் இந்த வெள்ளம் வரும்போது இந்த பொருள் எல்லாம் வந்துட்டு வாங்கி வச்சிருந்திருப்பாங்க போல. பட் இருந்தாலும் இல்ல தலைவரோட பிறந்தநாள் வருதுல, நம்ம அப்ப கொடுப்போம், தலைவருக்கு பிறந்தநாள் கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆச்சுன்னு அப்போ வாங்கி வச்சதை இப்போ கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல, இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அவரோட பிறந்தநாள். அதுமா அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக வழங்கப்படுகிறது. இந்த அவசரத்துக்கு பண்றது பேர் தான் உதவி. இந்த 6 அமர அவரோட பிறந்தநாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பண்றதுன்றது அது ஒரு மோசமான ஒரு உதாரணம். ஸோ இதை வந்துட்டு அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இந்த இவங்க பண்ற இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த அல்பத்தனமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு வந்துட்டு இந்த கேபிஐ பாலா, அறந்தாங்கி நிஷா, இந்த அமுதவன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பரவாயில்ல. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு, ஷோக்கு ஏற்ற மாதிரி காசு, அதிகபட்சம் கோடியில் சம்பளம் வாங்குறோம் கிடையாது, ஒரு லட்சத்துல இல்லை 50,000 அந்த மாதிரி வாங்கக்கூடியவங்க தான். பட் இவங்க அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே தன்னால என்ன முடியுமோ இவங்க பண்ற உதவின்றது தான் சக்திக்கு ஒரு படி மீறி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்னை எங்களுக்கு சோறு போட்டிருக்கு. தமிழர்களுடைய பண்பாடே வாங்கினதை திருப்பி ஒழுங்கா கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், திரும்பி வாங்குவேன், நிகழ்ச்சி போவேன், சம்பாதிப்பேன், திரும்ப ஏதாவது ஒன்னா கொடுப்பேன், திரும்ப சம்பாதிப்பேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிப்பேன், எவ்வளவு முடியுமோ கொடுப்பேன். அவங்க கொடுத்தாங்க, அதனால நான் திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. அவங்க கொடுத்து இன்னும் திருப்பி பல பேர் கொடுக்கவே மாட்டாங்களே, இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்காங்களே, அதை பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குது? எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிலையான வாழ்க்கை கிடையாது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். வச்சிருந்து என்ன பண்ண போறோம்? முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவோமே, இது வேண்டுகோளாவே வைக்கிறேன். நிறைய பேர் கொடுக்கணும், முன் வரணும். இவங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு பெரிய மனசு இந்த பெரிய நடிகர்களுக்கு, முக்கியமா நான் தான் பிசினஸ்ல எப்பயுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஏன் இந்த மனசு வரல அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த தனுஷ் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, சிம்பு ஃபேன்ஸு, இப்போ இவங்கெல்லாம் பாருங்க ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் அவ்வளோ கூட்டமாக இருக்கிறானுங்க. இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்கிற இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் மொத்த சென்னைக்கும் ஹெல்ப் பண்ணி முடிக்கலாம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது குடிச்சிட்டு வண்டி லாரி மேலே ஏறி ஆடிக்கிட்டு இந்த கட்டோடுக்கு பால அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கூட்டமாக சுற்றுற எவனுமே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னும் போது பெருசாக எவனும் வரதே கிடையாது. இதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையிலேயே இவனுங்களே இருப்பானுங்க. ஏன்னா இவனுங்க தான் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இவனுங்க தான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க, இவனுங்க வீட்டுக்குள்ள தான் தண்ணி வந்திருக்கும், இவனுங்க தான் யாராவது சாப்பாடு கொடுத்தா ஒரு வேளை சாப்பிடலான்ற ஒரு நிலைமையிலே இருப்பானுங்க. இவனுங்களால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில இவங்க கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த ஆஸ்தான ஹீரோவோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் தான் வாங்கின சம்பளத்துல இருந்தோ இல்லை எங்கேயாவது பிச்சை எடுத்தோ இல்லை எங்கேயாவது கடன் வாங்கியோ ஏதோ ஒரு வழியில எப்படியோ பணத்தை ரெடி பண்ணியோ ஒரு டிக்கெட்டை பிளாக்லயோ இல்லை எதுலையோ 1000 2000 சொல்லி அதிகமா டிக்கெட்டை விலை கொடுத்து வாங்கி படம் பார்க்குறானுங்கல்ல, இவனுங்க தான் இந்த பேரிடர் சிக்கல்லாம் மாட்டிட்டு இருக்கிறானுங்க. ஆனா இவனுங்க திரையில பார்த்து கொண்டாடின இவனோட தலைவர்கள் எவனுமே
இவங்களோட குடிசையை நோக்கி ஐயோ இவங்களால தான் நம்ம வாழ்றோம், இவங்களால தான் நம்ம பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறோம், நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை இவங்க போட்டு அந்த பிச்சை தான் அப்படின்னு இவங்களோட வீட்டை தேடி யாரும் போல. குறைந்தபட்சம் சேஃபா இருங்க, நல்லா இருங்கன்னு ஒரு அக்கறையான ஒரு மெசேஜ் கூட இல்லாம ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ புரிஞ்சு தெரிஞ்சு நடத்துக்குங்க. இதுதான் நம்மளோட நிலைமை அப்படின்றது. நாம என்னதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து எந்த கேள்வியும் கேட்கவும் முடியாது. அப்படி கேட்டால் அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நான் ஒன்று இதெல்லாம் பண்ண சொன்னா, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு, நீ பண்ற முட்டாள்தனத்துக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது சிந்திச்சு செயல்படுங்க. ஸோ ஒரு ஹீரோட படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க போறீங்க அப்படின்னா படத்தில் போய் பாருங்க, கொண்டாடுங்க, கை தட்டுங்க, அதோட விட்டு வந்துருங்க. அதை விட்டுட்டு அவன் தான் என் வாழ்க்கை, அவன் தான் என் தலைவன் சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் ஹீரோக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம தலையில இருக்கிற அந்த மயிரை கூட கொடுக்க கூடாதுன்றதா என்னோட கருத்து. பட் இங்க இருக்கிற ஒரு சில பேர் தெரிஞ்சே அவங்களோட உயிரும் கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு தெரியாமலும் அவங்க உயிரும் கொடுக்குறாங்க. இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த பேரிடர்ல இந்த மாதிரி பாதிப்புகள்ல மாட்டி பாதிச்சவங்களுக்கு ஒரு சில பேர் உதவி பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அது இந்த பாதிப்புன்னு இல்லை, பொதுவாகவே இந்த ரோட்ல இந்த குப்பை அள்ளுறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லை இந்த பிச்சை எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படுற யாரோ ஒரு நபரா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த இயலாமையினால தான் அவங்க வந்துட்டு அந்த ஒரு உதவியும் உங்ககிட்ட இருந்து பெறுறாங்க அப்படின்னும் போது அதை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை வச்சு வீடியோ கேமரா வச்சு ரீல்ஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதில் வந்துட்டு இங்கே பாருங்க நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி மென்டாலிட்டியோட அவங்களுக்கு கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து போடுற உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கலாம், இந்த மாதிரி நான் உதவி பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. பட் வாங்குறவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பா வசதியானவங்களா இருக்கலாம், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல 1 லட்சம் 2 லட்சம் கூட இருக்கலாம், ஏன் 1 கோடி ரூபா கூட இருக்கலாம். பட் சூழ்நிலை அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட கையேந்து வச்சிருச்சு. அதை வந்து நீங்க ஒரு போட்டோ எடுத்து போடும்போது அவங்களுக்கு அது ரொம்ப மனவலியும் ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கும். நம்மளோட இயலாத ஒரு சூழ்நிலை, நாம இந்த மாதிரி ஒரு பாதிப்புல மாட்டிக்கிட்டோம், அதனால நம்ம கிட்ட இருந்து வாங்குறோம். இதை கூட இவனுங்க இப்படி வந்துட்டு போட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களே அப்படின்னும் போது அது அவங்களை இன்னும் வேதனைப்படுத்தும். அவங்க அந்த வெள்ளத்துல பாதிச்ச அந்த மன பாதிப்பு இருக்குல்ல, அதை விட மோசமான பாதிப்பை தான் நீங்க இந்த போட்டோ ரீல்ஸ் எடுக்கிறது மூலியமா அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னொன்னு, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இதுதான் உலக நியதி. அதை போட்டோ எடுத்து போடுறது அப்படின்றது அது ஒரு கேவலமான ஒரு விஷயம். உங்ககிட்ட அதிகமா இருக்கு, உங்களால உதவ முடியும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். அதுதான் நியாயமும் கூட. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாரன்ட்ட சண்டை போடுறோம். நம்ம என்ன சொல்றோம், அவன் அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சுட்டு இருக்கிறான், ஆனால் தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரவே மாட்டேங்கிறான். இன்னொன்று, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கடமை தான், அந்த கடமையை அவன் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி நாம கர்நாடகாரனை சொல்றோம்ல, அதே மாதிரி தான் இங்க இருக்கிற நாமளே நம்ம பக்கத்து வீட்டுக்கோ பக்கத்து தெருவுக்கோ இந்த மாதிரி பாதிப்பு அடைச்சவங்களுக்கோ நம்ம கிட்ட அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ பக்கத்து தெருவுக்காரனுக்கோ அவன் ஒரு பாதிப்புல இருக்கும்போது உதவி பண்ணலை அப்படின்றது நமக்கும் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் தண்ணி தராம இருக்கிறானே கர்நாடகாரன் அவனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேரோட மனநிலையும் ஒண்ணுதான். ஸோ உங்களால முடிஞ்சதை மற்றவங்க உதவி பண்ணுங்க. அப்படி உதவி பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் போட்டோலாம் எடுத்து பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு யார் உதவுனாங்களோ அவங்களோட தொடர்ந்து நட்பு பாராட்டுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கே நல்லதா இருக்கும். ஏன்னா கஷ்ட காலத்துல உதவுறோம் மட்டும்தான் நண்பன். நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அஜித் சார் வந்து அவரோட வீட்டுல இந்த மாதிரி இத்தனை பேர் தங்க விட்டாங்க, யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்றாங்க. நானும் உண்மைதான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம், பாலா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா கீழே அஜித் படம் போட்டு அஜித்தை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நானும் இவங்களும் பாத்துட்டு இருந்தோம். எதுக்கு இப்போ அஜித் போட்டோவை போட்டுருக்காங்க? பாலா காசு கொடுக்கலையா, அஜித் சார் தான் கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. கமெண்ட்ல போய் பார்த்தா சில பேர் பார்த்தா அஜித் சாருக்கும் பாலாக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அஜித் சார் கிரேட் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. என்னன்னே தெரியல, இவங்களா கிளப்பி விட்டுறாங்க போல இருக்கு நிறைய விஷயத்த. உண்மையே தெரியல இது எதுக்கு அப்ப சொன்னது மொத்தமும் பொய்யா இப்ப நடக்கிறதெல்லாம். விஜய் அவங்களோட இதுல வந்து அது அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த இது கொடிய வச்சுக்கோங்க, அந்த பேட்சை குத்திக்கோங்க, இதெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க தவிர என் போட்டோவை பக்கத்துலயே வச்சுக்கிட்டே இருன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாப்பாடு போடும்போது அப்படியே காமிச்சு. ஏன்னா அவர் வந்து நம்ம ஓவரா அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மள புகழ்வாங்கன்ட்டே பண்றாங்க. ஆமா, ஏன்னா அது வீடியோ எடுக்கிறாங்க. அவர் கரெக்டா அந்த வீடியோக்கு முன்னாடி போய் தான் நின்றுட்டு இருக்காரு.
அவர் அப்பதான் நம்ம விஜய் சாரோட போட்டோ வச்சிருக்கோம், ஆமா. நம்ம யாருன்னு தெரியும்னு நம்மள வாண்டடா புகழ்வாங்க கூப்பிட்டு, நம்ம அப்படின்னு நிறைய இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சு பண்றவங்க தான். ஆனா அவர் ஆமா. வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா அரசியலுக்கு வரப்போறாரு. அதனால அவரு ஆனா சொல்ற மாதிரி ஹெல்ப் ஓகே தான். ஆமா. ஆனா இது என்னதான் பண்ணாலும் ஹெல்ப்பாவே தெரியாது. தெரியாது. இது பப்ளிசிட்டியா தான் தெரியும். அடுத்த வாட்டி எதுனா பிரச்சனை வந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஆமா. சொன்னாதான் சொன்னாதான், இல்லைன்னா இல்லைன்னா அவ்வளவுதான். அதான் கூட இருக்கவங்களே குழி தோண்டி புதைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. மோசமாதான் இருந்தது. ஏன் இங்க ம். திருநெல்வேலியிலே அவ்வளோ இது வந்ததுதான். ப்ராப்ளமா தான் ஆமா, ஆமா, ஆமா. இருந்துச்சு. எல்லாருமே ஏன்னா அது எல்லாத்தையும் காசு இல்ல அப்படின்னு கிடையாது. ஆமா. அது எல்லாத்துக்கும் அந்த இருக்கு. சூழ்நிலையில ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற நம்ம வழி இல்ல. தண்ணின்னு வரும்போது இது பண்ண முடியாது. ஆமா. அப்போ ஏடிஎம்மும் வேலை செய்யாது. எல்லாருமே நிறைய இப்போ இதுக்கு மாறிட்டாங்க. போன்ல மாறிட்டாங்க. ஆமா, எல்லாம் ஆமா. ஜிபேக்கு மாறிட்டாங்க, பேடிஎம்க்கு மாறிட்டாங்க. ஆமா. கையில காசே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ போன் வேலை செய்யலன்னா அவன் பிச்சைக்காரன் தான் கிட்டத்தட்ட. அந்த ஆமா. மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆமா. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுன்னும் போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். அதனால அவங்கள்ட்ட என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி இவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணி அப்படி ஆமா. அது தெரியாத வீடியோ காமிச்சு. எடுத்து அதுதான் சொல்றேன். நிறைய நம்ம முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது வீடியோ எடுத்து நீ ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஒரு ஹெல்ப்பே தேவையில்ல. அதுக்கு பண்ணாமே இருக்கலாம். ஆமா. அதுக்கு பண்ணாம இருந்தா கூட அவங்க வேற யாராவது ஹெல்ப் பண்ணி அவங்க அதுல இருந்து மீண்டு வந்துப்பாங்க. ஆமா. அதே மாதிரி அவங்க நிஷா அவங்கெல்லாம் பாராட்டு. உண்மையிலே ரொம்பலாம் அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. சொல்ற மாதிரி லட்சம் தான் சம்பாதிப்பாங்க, இல்ல 50,000க்கு மேல ஆமா. சம்பாதிப்பாங்க. ஆனா அதுலயும் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அது கண்டிப்பா அதெல்லாம் இங்க எவ்வளவு அவங்கதான் கிரேட். கிரேட். என்ன பொறுத்தவரையும் அவங்க 2 பேரும் தான் பயங்கரம். ம். அவங்கதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்கலாம் அவங்க ஆமா. தேவைக்கு நம்ம இது பண்ணா நமக்கு அது கிடைக்கும்ன்ற ஆமா. மாதிரி தான் அதுக்காக எல்லாருமே பண்ணாங்க. பண்ணிட்டு இதே இருக்காங்க. மாதிரிதான் அந்த அரசு சொன்ன மாதிரி இது சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்களால அந்த தண்ணிக்குள்ள இறங்கி இந்த அரிசி கொடுக்கறதோ இது கொடுக்கறதோ கொடுக்க முடியாது. இத ஒரு பாலிடிக்ஸா இத மாத்த முடியாதனால ஆமா. சரி இத சரி பண்ணவே பண்ணாமே மாட்டாங்க. வச்சிருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. கேட்டா அது பண்றதுக்காக நிதி ஒதுக்கியாச்சு, அது ஒதுக்கியாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எங்க போகுது, எதுக்கு போகுது யாருக்கும் தெரியாது கடைசியில. சூப்பரா சொல்லியிருந்தாங்க தமிழ் ஆமா. லைட். உண்மையா எல்லாத்தையும் கரெக்டா நமக்கு தெரியாத விஷயமே ஆமா. இத பார்த்துதான் எங்களுக்கு ஆமா. தெரிஞ்சுச்சு. நாங்களும் அதனாலதான் நாங்களும் இப்போ ரஜினி படமே நாங்க வந்தாலுமே பார்ப்போம். ம். ஆனா ஒரு ஹியூமன் பீயிங்கா எனக்கு பிடிக்காது. அவரு அப்பயும் செய்ய மாட்டாரு, இப்பயும் செய்ய அது மாட்டாரு. எனக்கு அதான் நம்மலாம் அது சின்ன வயசுல பயங்கர எல்லாருமே ரஜினிய பயங்கர ஒரு ஃபாலோவரா தான் இருந்திருப்போம். எல்லாருக்குமே அந்த ரஜினி ஸ்டைல் எல்லாருக்குமே அதை பண்ணியிருப்போம் சின்ன வயசுல. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் அது படம் வேற, ரியாலிட்டி வேறன்னு நம்ம புரியுது இப்பதான். டோட்டலா வேற. அவரு ஆமா. அப்படியே அங்க ஒரு கதை பேசுவாங்க, இங்க ஒண்ணு பேசுவாங்க. ஆமா. கமலும் ஏதாவது ஹெல்ப் சூப்பரா பண்ணுவாரு. அரசியல்லாம் அப்படிதான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா அவரு அப்படியே பெல்ட் அடிச்சுட்டாரு. ஆமா. அதான் இப்ப எதுவுமே எல்லாருமே அப்படிதான் யார இருக்காங்க. நம்புறதுன்னே ஒண்ணுமே பண்ண முடியாது. தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.